எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த விலாக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா முக்கியமாக லேடிஸ்க்கு இதில் நிறைய ஹெல்த் கேர் டிப்ஸ், நிறைய செல்ஃப் கேர் டிப்ஸ் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை விட முக்கியமாக ஒரு 2 வாரமாக என்கிட்ட ஏபிசி எப்படி பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கொஞ்ச நாளாக ஒரு டெஸ்டிங்லேயே இருந்தேன். அதாவது எது பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு ஒரு 2 மெத்தடில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது கரெக்டாக வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிவ் அவே பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. 2 வீக்ஸாக கொஞ்சம் வேறு வேலையாக இருந்ததுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இந்த விலாகில் கண்டிப்பாக கிவ் அவே இருக்குது. ஃபஸ்ட்டு டாப் 5 கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிவ் அவே இருக்குது. அந்த டாஸ்க் கண்டிப்பாக இருக்கும் தான். என்னென்ன டாஸ்க்குன்றதை நான் அப்படியே உள்ளே போக சொல்கிறேன். அண்ட் கிவ் அவேவும் என்னன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் எந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு குடித்த ஒரு ட்ரிங்க் இந்த பிளாக் டீ தான். பிளாக் டீ சொல்லலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டதுனால மசாலா டீன்னு கூட சொல்லலாம். பால் சேர்த்து ஈவினிங்காக டீ போட்டுக்கலான்னு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் பிளெயின் டீயாக குடிப்போன்ட்டு தான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த தூப் ஸ்டிக் இப்போ ரீசெண்டாக ஒரு நாட்டு மருந்து கடைங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனாலே எனக்கு என்ன மைண்டில் ஓடுனா, இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப நேச்சுரல் அப்படி இப்படி நானாக ஒரு கற்பனை பண்ணிப்பேன். பட் கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கானிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சிலது அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்குன்னு ஏதாச்சும் சேர்ப்பாங்க தான். அதெல்லாம் நமக்கு தெரியாது. மேபி ஆர்டிஃபிஷியலாக கூட இருக்கலாம். நம்ம என்ன செய்யறதுலாம் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா ஸ்மெல் இருக்கா, வீட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கா, அதை நம்ம மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பட் வாங்குறோம், அது நாட்டு மருந்து கடையிலே வாங்கிப்போம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். கொஞ்சம் ஜாஸ்மின் ஃப்ளேவர் தான், நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் சில பேருக்கு மேபி அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒரு சில தலைவலி கூட வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண லைட்டாக தலைவலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் கண்டிப்பாக இதை ஏற்றி வச்சிங்கன்னா லைட்டாக தலைவலி வரும் தான். ஏன்னா இதுலேயே பட் மைல்டு ஃப்ளேவர்லாம் கூட அங்கே இருந்தது. மேபி உங்கள் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராசரிலாம் வாங்கிட்டு வந்தேன். எதுவுமே பேக்லேருந்து நான் எடுத்து வைக்கவே இல்லை, எதுலேயுமே கொட்டி வைக்கல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். கம்பு ராகி சுத்தமாக காலி. ஒரு சில டைம் மாவாக கூட அரைச்சி வச்சுப்பேன். இல்லை நம்ம ரைஸ்லலாம் போட்டு தோசைக்கெலாம் ரெடி பண்ணுறோம்ல, அதனால் கழுவி காய வச்சு அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாவாக அரைச்சி வச்சுனா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் காலியாகாது. பட் இந்த மாதிரி கழுவி காய வச்சு முழுசாகவே டப்பாவில் போட்டு வச்சுனா அப்பப்போ தோசைக்கு அடைக்கு போடுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன். அது எனக்கு சீக்கிரம் காலியாகிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹேர் பேக். அது என்னமோ தெரியல, இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு தண்ணி செட் ஆகலையா என்னன்னு தெரியல, பயங்கர ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் பார்த்தா ஐயோ பக்குன்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. இன்றைக்கி போட்ட ஹேர் பேக்கில் கொஞ்சமாக நெல்லிக்காய் பொடி, ஆவாரம் பூ, அப்புறம் கருவேப்பிலை பொடி, இது 3த்தையும் போட்டு கூட எக்கு ஒயிட்டு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். பட் எப்போ ஹேர் பேக் எது போட்டாலும் மண்டையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருவேன். இது முடி வளரும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேபி நம்ம உடம்புல இருக்க ஹீட் குறையும், அதனால் மேபி எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னைக்கு இந்த ஹேர் பேக் இதுக்கெலாம் நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம இன்டேக்குமே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு உள்ளே எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கமோ, எல்லா நியூட்ரிஷன்ஸ் நமக்கு இருக்கோ, அப்போ தான் நீங்கள் மேலே எண்ணெய் வச்சாலும் நல்லா வளரும். அண்ட் இன்னொரு சின்ன டிப்ஸ், நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஷாம்பு நார்மலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அந்த டைல்யூட் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த வடிகஞ்சி இருக்கு இல்லையா வீட்டில், அதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை தான் போட்டு குளிப்பேன். எப்பயுமே அது இல்லாமல் தலைக்கு நான் குளிச்சதே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் எப்படி வருது, எதனால் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒன்று ஹார்மோனல் சேஞ்சஸ், இல்லை சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். பட் அது வந்த இடம் நல்லா டார்க் ஸ்பாட்ஸ் ஆகிடும். பட் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் கிட்டாவே வாங்கிட்டேன். இதில் டர்மரிக் ஃபேஸ் வாஷ், டர்மரிக் ஃபேஸ் பேக், இது கூட டர்மரிக் ஃபேஸ் சீரமே வந்துடுது. இது 3மே வச்சுக்கிறதுக்கு ஒரு க்யூட்டான ஜூட் பேக்குமே கொடுத்துறாங்க. ஸோ இந்த 3மே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இது சயின்ஸ் அண்ட் நேச்சரோட பிளண்டுனே சொல்லலாம். ஏன்னா நேச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு 100% டர்மரிக் எக்ஸ்ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சயின்ஸில் நயசனமே 2% அண்ட் கிளைகாலிக் ஆசிட் 10% இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி டார்க் ஸ்பாட் விசிபிலிட்டியுமே ரெடியூஸ் பண்ணிடும். இது எல்லாத்துலயுமே நேச்சுரல் சுவாரசா டர்மரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹிமாலயோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இது ஒரு ஜென்டில் கிளென்சர். முக்கியமாக இதில் சோப் ஃப்ரீ ஆர்கானிக்காக சோர்ஸ் பண்ண மரச்செக்கு டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் சேஃப் டு யூஸ், டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஹிமாலயோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் பேக். இதை வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக வீட்டில் மஞ்சளில் ஃபேஸ் பேக் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம், ட்ரெஸ்ஸில் படக்கூடாது அப்படின்னு. பட் இது ரொம்ப கன்வீனியன்ட். ட்ரெஸ்லேயே பட்டாலும் மஞ்சள் கரை ஆகாமல் இருக்கிற அளவுக்கு ஃபார்மல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹிமாலயோட டார்க் ஸ்பாட்
கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட், ஹீரோ ஆஃப் த கிட்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு 100% ஆர்கானிக்காக சோர்ஸ் பண்ண ஸ்வாரசா டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2% நயாசனமைட் அண்ட் 10% கிளைகாலிக் ஆசிட்மே இருக்குது. ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விசிபிளான ரிசல்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒருவேளை சீரம் போட்டு வெளில போகிறதா இருந்தால் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இப்போ அமேசான்லேயே கிடைக்குது. 30% டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பார், நாங்கள் தான் மதிக்கவே மாட்டோமே, போங்கப்பா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ என் நிலமை அப்படி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 months ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் நான் வந்துட்டு என்னென்னா, இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நான் குடிக்கவே இல்லை. மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிச்சிருப்பேன் என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் கூட இல்லை. பட் எனக்கு எப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு தெரியுதோ, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் புத்தி வர மாதிரி, ஐயோ அந்த வீட்டில் இருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தோமே, இங்கே வந்து ஏன் இது நம்ம மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரொட்டீன் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த சீட் வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, பம்கின் சீட், குக்கும்பர் சீட், மெலன் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்தால் கூட நல்லா ஒரு ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் கரெக்டாக அதை செக் பண்ணல, பட் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்றைக்கி போட்ட ஜூஸில் 3 ஆம்லா கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு லைட்டாக இஞ்சி புதினா கூட சேர்த்து குடிக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே போதும். குடிக்கிற மாதிரி எந்த ஜூஸாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உட்காந்து தான் குடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இது ரசித்து குடிக்கிற மாதிரியே இருந்தால் பரவாயில்ல, நம்ம போய் உட்காந்துட்டு பொறுமையாக குடிக்கலாம். இது எப்படா குடிச்சு முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான். அப்படியே ஒரு மாதிரி இந்த புளிப்பு, உங்களுக்கே தெரியும்ல இந்த ஆம்லா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை வந்து டக்குன்னு குடிச்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளில போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு டக்குன்னு முழுங்கிடணும். குளியல் பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னன்றது சொல்கிறேன் நான். இது வந்துட்டு எப்பயுமே போடுறது தான். நம்ம வந்துட்டு குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஃபேஸ் பேக்காக கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கும் நைனுக்கும் சரி 2 பேருமே நாங்கள் மோஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 200 கிராம் அளவு மஞ்சள் இருக்கும், கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மாதிரி வாங்கிக்கணும். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவு பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒயிட் மஞ்சள்னு கூட சொல்லுவோம். இதுக்கு 1/2 kg பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பூலாங்கிழங்கு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும் தான். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு ஆவாரம்பூ, அதே மாதிரி ரோஸும் வந்துட்டு ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே முக்கியமாக ஒன்று சேர்க்கணும். என்னென்னா இது எல்லாத்துல விட முக்கியமாக வாசனை கொடுக்குற ஒரு விஷயம், அது வந்துட்டு இந்த வெட்டி வேர் சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக சேருங்க. அப்படியே இந்த வெட்டி வேர் சேர்த்து குளிச்சுட்டு வரும்போதே வந்துட்டு மணக்கும் வீடியோ, அந்த அளவுக்கு ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குளியல் பொடி அரைக்கும் போது அதை சேர்த்துக்கணும். அண்ட் இதுலேயே கொஞ்சம் துளசி, வேப்பிலை இது எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களா, சோப்பே யூஸ் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக சோப் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நைனிக்கு சோப் போட்டு ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடர் கொஞ்சம் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி சோப் இல்லாமல் நான் அவ்வளோ குளிப்பாட்டுறது கிடையாது. இது தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா அது என்னன்றது எனக்கு ஒரு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கூட இதே மாதிரி பவுடர் தான் எனக்கு அரைச்சி கொடுத்து அனுப்புவாங்க ஹாஸ்டலுக்கு. ஆனால் அதில் ஏதோ ஒரு பூ மாதிரி ஒன்று சேர்ப்பாங்க. அது எனக்கு என்னென்னு தெரில, மறந்துடுச்சு. அவங்க கிட்ட கேட்டால் எனக்கே மறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல இப்போ. ஆனால் இந்த ஹாஸ்டல் படிக்கும்போது ஒரு சில அலப்பறை இருக்குது பாருங்களேன். ஏதோ ரொம்ப தூரம் போய் படிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே நம்மளை ஏதோ பயங்கரமாக ட்ரீட் பண்ணுவாங்க வீட்டில். அதாவது வாரம் வாரம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுன்னு கையில் ஃபுல்லாக எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. பவுடராக அரைச்சி கொடுப்பாங்க. கருவேப்பிலை பொடி, புதினா பொடின்னு என்னென்னமோ சாப்பாடில் போட்டு பசின்னு சாப்பிட்றதுக்கு. அப்போல்லாம் கொஞ்சம் ராஜா மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம். இப்போ பாருங்க அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது நம்ம நிலமை. அப்புறம் அதை விட எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. என்னை வச்சே எங்கள் அப்பா, என் அண்ணா, தம்பி 2 பேருமே திட்டுவார். நான் வந்து அந்த மாதிரி திட்டுட்டோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்போது. ஸோ இந்த வாரம் கிவ் அவேல ஃபஸ்ட்டு டாப் 5 கமெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிற கிஃப்ட் என்னென்னா குட்டி பசங்களுக்கான ஸ்டடி டேபிள் தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எப்படியாச்சும் லைக்ஸ் வாங்கிடுங்க. நானும் 2-3 நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இது எப்படா கழுவி கொண்டு போய் காய வைக்கணும், வெயிலே காணுமே அப்படின்னு. நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரே நாளில் கண்டிப்பாக காஞ்சிடும் இல்லையா, நம்ம துணியில் வேறு போட்டிருக்கோம். ஸோ தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நல்லா சீக்கிரம் காஞ்சிடும். பட் 2-3 நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் நல்ல வெயில், சரி இன்றைக்கி ஒரே நாளில் காய வச்சு எடுத்துடணும் அப்படின்ட்டு தான் இதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு இன்னைக்கு இடியாப்பம் தான் வேணும்னு கேட்டிருந்தா. சரி அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அவளை அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு போட்டுக்கிட்டேன். மாவு வந்துட்டு ஒன்ஸ் பசஞ்சிட்டோம் அப்படின்னா அப்பயே போட்டு எடுத்துடணும். கொஞ்சம் கேப் விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம மேலே நெய்யெல்லாம் அப்ளை பண்ணி வச்சா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி தான் இருக்கும்.
பட் அப்போ கூட என்ன பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெளிச்சிட்டு நல்லா பசிச்சிட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக அப்படி தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் செஞ்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் அப்படியே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரீசெண்டாக வந்துட்டு இந்த இடியாப்பம் பிளேட்ஸ் அப்படி இந்த ஸ்டாண்டர்டவே வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு 5 பிளேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 கூட இருந்தது. பட் ஆனால் நான் வைக்கிற இட்லி பாத்திரத்தில் அது பத்துமான்றது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. நல்ல வேளை நான் வாங்கலை. வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக அங்கே போய் மறுபடியும் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 இடியாப்பம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் இந்த 5 பிளேட்டுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு இந்த பாம் லீஃபில் இந்த மட்டை மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அந்த சைடில் இருக்க அந்த ஒரு பாம் லீஃப் மாதிரி போகுது இல்லை, இந்த மட்டை அது வந்து லைட்டாக அங்கங்கே கட் ஆகிற மாதிரியே இருந்துச்சா, சரி எதுக்கு நம்ம இதை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிட்டேன். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும். பட் என்ன ஒன்று 5 பிளேட்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். பட் வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இட்லி பிளேட்லேயே வச்சுட்டு போகலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஸ்டோரில் வாங்கினேன். நான் வாங்கினது வந்து கரெக்டாக 680. இது வந்துட்டு இதே 5 பிளேட்ஸ் வச்சு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா 1000 ருபீஸ்க்கு குறையாமல் இருக்குது. அப்படி இல்லை 900 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஸ்டாண்டு தானே, அப்படியே தண்ணி நல்லா கொதிக்கும் போது உள்ளே தூக்கி வச்சுட்டு மூடிடலாம். ஆனால் வைக்கும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா அப்பா நல்ல வேளை கரெக்டாக வாங்கிட்டோம், மூடினதுமே கரெக்டாக இருக்குது. இதை விட நான் ஒரு பிளேட்ஸ் அதிகமாக வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக அந்த மூடியை நல்லா மூடிக்கவே முடியாது. அவ்வளோதான், ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு அசத்தலான இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு இப்போலாம் தேங்காய் பால் தான் பிடிக்குது. அது ஏனோ தெரியல, கிரேவிலாம் வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. தேங்காய் பால் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருமா. பட் இருந்தாலும் எனக்கு டேஸ்ட்டுக்காக தான் பிடிச்சிருக்கு. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அதாவது நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஸ்கூலில், அவள் வந்து பயாலஜி. ஆனால் பட் எனக்கு வந்து அவள் ஹாஸ்டல் மேட்டு, நாங்கள் வந்து ஒரே ரூம்மேட் அப்படின்றதுனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. 12th முடிச்சுட்டு அப்படி அப்படியே பிரிஞ்சு பறந்து போனவங்க தான். யாருமே திரும்ப நாங்கள் ஒன்றா மீட் பண்ணவும் இல்லை, சேரவும் கிடையாது. பட் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் இருந்துச்சு. அது அவள் தான்ன்றது எனக்கு கன்ஃபார்மாகவே வந்து ஒரு 3 டேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர சேஞ்சஸ். ஆக்சுவலாக அவள் வந்துட்டு இப்போது டாக்டராக இருக்கா. அவள் வந்துட்டு ஒரு 1 இயராக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா போல் நம்ம சேனலை. பட் நான் தான் அதுன்னு தெரியாமலே என் வீடியோஸ் டெய்லியும் பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது, இதே மாதிரி தான் இருந்திருக்கா. பட் வந்துட்டு எந்த வீடியோவில் அவள் என்னை கண்டுபிடிச்சா அப்படின்னா, என்னோடய வெட்டிங் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருந்திருப்பேன். அந்த ஃபேஸ் கட், அதாவது அந்த அளவுக்கு சொல்லலை, பட் வந்துட்டு அந்த கொஞ்சம் ஃபேட்டாக இல்லை, அப்புறம் அதே சமயம் அந்த ஃபேஸ் வந்துட்டு அப்படியே இருந்திருக்கு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கா, ஓ இது ஸ்ரீ தானே அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கா. எனக்கு வந்து நான் தான் சொன்னேன், கண்டுபிடிக்க ஒரு 3 டேஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து ரிப்ளையே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எங்கெங்கேயோ பிரிஞ்சு போயிட்டு இப்போ திடீர்னு வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். பட் இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு அவள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே ஸ்கூலில் படிக்கும்போதே. அதாவது என்னென்னா, நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம், பேசுவோம். என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பா, நிறைய ஸ்டோரிலாம் சொல்வா. 12th அப்புறம் எங்கெல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பா. எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு சரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் அவள் ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னால், எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அது ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், அது வந்து கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. என்னென்னா, அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட வீடியோ உட்காந்து பார்ப்பாங்களாம். இப்படி எல்லோரும் பார்க்கும்போது தான் உங்கள் வீடியோஸ் நானும் பார்த்து டக்குன்னு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு விதத்தில் நமக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான் இல்லை. பட் அந்த அசிங்கமான ஒரு விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றதை சொல்கிறேன். அவள் மெடிக்கல் ஃபுல்லாமே ஜார்ஜியாவில் தான் முடித்தா. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு இயருமே ஒவ்வொன்று இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஃபாரன்சிக்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது எல்லா கேஸுமே வந்துட்டு அவங்க பார்ப்பாங்களாம். அதாவது சூசைடு, ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கிளாஸ் எடுக்கும்போது, அங்கே வந்துட்டு ரேப் கேஸ்க்கான ஒரு ஃபாரன்சிக் கிளாஸ் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, அங்கே ரேப் கேஸ்க்கான எந்த பாடியுமே கிடைக்கவே இல்லை. அதுக்காக வந்துட்டு இந்தியா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. இந்தியாவுக்கு வந்து தான் ரேப் கேஸ்க்கான நாங்கள் ஃபாரன்சிக் கிளாஸே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாஃப்லாம் சொல்லியிருந்தாங்களாம். இவளோட கிளாஸ்க்கா இல்லை இவங்க சீனியர்க்கா யாருக்குன்னு தெரியாது. பட் வந்துட்டு இந்த ரேப் கேஸ்க்காகவே வந்துட்டு இந்தியா வந்திருக்காங்க அப்படின்றத அவள் சொல்லும்போது எனக்கே அசிங்கமாக தான் இருந்து. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவளுக்குமே அவ்வளோ அசிங்கமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வெக்கப்பட தான் முடியும். நம்மளால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கெலாம். பட் இதெல்லாம் தாண்டி நமக்காக உழைக்கிற டாக்டர்ஸே ரேப் பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த நாட்டில் இருக்கவங்க.
ஆனால் அந்த நியூஸ் வந்த புதுசில் ரொம்ப அப்படியே அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது எங்கே பண்ணுறது எல்லாரும் கஷ்டப்பட்டு கத்தி எல்லாரும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்றது எதுவுமே தெரில. அப்படியே அமைதியாகிடுச்சு. அந்த நியூஸ் பற்றி வெளியிலையும் வரல. இதுக்காக எத்தனை நாள் லீவ் போட்டு சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் உட்காந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணேன். அவங்களாம் நினச்சா மற்றவங்களுக்குலாம் பாவமாக இல்லையா என்னன்னே தெரியல. என்ன பண்ணுறது, இவ்வளோதான் சட்டம் அப்படின்றது இருக்குது போல். யாரோட குரலுக்குமே ஒரு பதில் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்போ எந்த ரேப் கேஸ் வந்தாலும் இதே மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு ஆச்சா ஓச்சன்னு எல்லாருமே கத்திட்டு அதே பெருசாக ஆக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே போச்சு எங்கே முடிஞ்சுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே சைலண்ட் ஆகிடுது. இது எந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. நமக்கு தெரியவும் தெரியாது, தெரியப்படுத்தவும் மாட்டாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டு வந்த கிராசரி எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி வச்சாச்சு. ஆல்ரெடி இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாமே கழுவி தான் வச்சுருந்தேன். சும்மா எடுத்து அப்படியே தொடச்சிட்டு கொட்டி வச்சுட்டேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த கண்டெய்னர்லாம் எங்கே வாங்கினீங்க, என்ன ப்ரைஸ், இதெல்லாம் எப்படி இவ்வளோ கிளாஸ் வச்சுருக்கீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நான் மட்டும்தான் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன். வேறு யாருமே இங்கே அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் வந்துட்டு ஆம்லேட் போடுறேன் அப்படின்ட்டு வந்தார். வந்து போட்டதுக்கு 2 கப்பை உடச்சிட்டு போயிட்டார். எனக்கு அதுலேருந்து வந்த கடுப்பில் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதில் வந்து அவருக்கு ஒரு பெனிஃபிட் தான். அப்பா பரவாயில்ல, நம்ம வந்து 2 உடச்சதுனால திரும்ப நம்மளை இந்த பக்கம் வேலைக்கு எதுவுமே கூப்பிடவே மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் குஷி ஆகிட்டார். கிளாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது என்னென்னா நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, பழகிடுச்சுன்னா நமக்கு தெரியும் எப்படி வச்சா எந்த மாதிரி உடையும், எந்த மாதிரிலாம் வைக்கணும். டொப்புன்னு வைக்கக்கூடாது, வச்சுன்னா டபால் போயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது கை வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறோமான்னு நம்ம கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சும்மா கூட அசால்ட்டாக அப்படி இழுத்தோன்னா கண்டிப்பாக கை தவறிச்சுன்னா ஃபுல்லாக காலி. அதே சமயம் இந்த ஹனிகோம் மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த சிறுதானியம்லாம் கொட்டி வச்சேன் இல்லையா, அது வந்துட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தான் ஒன்று. நான் வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இப்போயும் அதே ப்ரைஸாக இல்லை கொஞ்சம் ஏறிச்சான்றதுலாம் தெரில. பட் நான் வாங்கி எப்படியும் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நான் வாங்கும்போது கரெக்டாக 69 தான். இப்போயும் மேபி அதான் இருக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சாப்பர் வந்துட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்களே, இது வந்துட்டு போரோசில் பிராண்ட் தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வேலை வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிடுது சொல்லப்போனால். இந்த மாதிரி கொஞ்சம் பொரியலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆம்லேட் போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு ஈஸியாக ஆனியன் கட் பண்ணிக்கலாம். வடைக்கெலாம் போடுவோம் இல்லையா, பொடியை தானே கட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு இந்த போரோசிலில் செம்மையாக இருக்குது இந்த சாப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், வாங்கலாம். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தான் கிச்சனுக்கு. அது செம்ம ஷார்ப் பிளேட் வேறு. நான் வந்துட்டு இந்த பிஜிஎனில் ஒரு மாதிரி இந்த ஹேண்டி சாப்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கையில் வந்து இந்த ரூல் வச்சுட்டு இப்படி இழுக்கிற மாதிரி ஒன்று வரும்ல, அது வந்துட்டு 2 தடவை வாங்கி டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேஸ்ட்டாக போகுது, நான் இது எதுக்கு தான் வாங்குறேன்னே தெரில அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி தான் கடைசியில் இதை நான் கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்று தோணிருக்கணுமே, நீங்கள் தான் ஜார்லேயே வந்து சாப்பர்லாம் வச்சுருக்கீங்க, ப்ரீத்தி ஜோடியாக்கில் கண்டிப்பாக இருக்கும் தான், ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக வாங்குறீங்க அப்படின்னு. அந்த ஜார் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம சும்மா 2 ஆனியன் போட்டு கட் பண்ணாலுமே அவ்வளோ பெரிய ஜார் எடுத்து கழுவ வேண்டியதாக இருக்கும். அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஈஸி தானே, நமக்கு எது ஈஸியாக வேலை முடியுதோ அதை வாங்கிக்கிறது நல்லது தானே. அப்புறம் சிங்கில் வந்துட்டு பாத்திரமே சேர மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறீங்க, அப்படி டிப்ஸை கொடுங்க அப்படின்றீங்க. ஒன்றும் கிடையாது. இதோ இந்த மாதிரி இப்போ வதக்குனேன்னா ஆனியன் வந்துட்டு சாம்பாருக்கு வதக்கிட்டு போட்டுட்டேன். அதே பண்ணை தூக்கி சிங்கில் போடாமல் அதிலே வந்துட்டு ஆம்லேட் போட்டுப்பேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியான பாத்திரமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை ஆம்லேட் போடல அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பொரியல் பண்ணியிருப்பேன். அவ்வளோ சீக்கிரத்தில் அவசரப்பட்டு கழுவ மட்டும் மாட்டேன் பாத்திரத்தை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஓகே இது தேவைப்படாது இப்போதைக்கு அப்படின்னும் போது அப்படியே கையோடு கழுவி வச்சுருவேன். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஃபுட்டு, அதாவது வெத்து சாம்பார், ஒரு சில ஊரில் வெங்காய சாம்பார் சொல்லுவாங்க, கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க. இது தான் வச்சுட்டு இது கூட வந்துட்டு ஒரு சூப்பரான மசாலா ஆம்லேட், அவ்வளோதான். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட். சாம்பார் இல்லை அப்படின்னா தயிர் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். எல்லாருக்கும் இருக்க அதே பழக்கம் தான், டிவி பார்த்துட்டே சாப்பிட தான் தோணும். சாப்பாடு உள்ளே இறங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியாது. என்ன தான் புதுசாக நிறைய படம் வந்தாலும் நமக்கு வந்துட்டு இந்த பழைய படத்து மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. புதுசாக வந்த படத்தெலாம் திரும்ப பார்க்க தோணவே மாட்டேங்குது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் இந்த முத்து, படையப்பா இந்த மாதிரி படத்தெல்லாம் பல தடவை பார்த்தாலும் போர் அடிக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நாளாக திட்டி கேட்ட ஒன்று, ஏபிசி ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் ரெடி பண்ணுறீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டு உங்களுக்கும் பாவம் டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது, பட் நானே வந்துட்டு ஒரு டெஸ்டிங்கில் தான் இருந்தேன் அப்போது. பட் எதுவுமே வந்துட்டு நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எல்லாத்தையும் இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று அட்லீஸ்ட் அதை ஒரு 1 வீக்காச்சும் யூஸ் பண்ணணும். மோர் தென் 1 வீக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதை பற்றின்னு சொல்லணும்.
எடுத்த உடனே இப்படி தான் பண்ணோம் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணி கரெக்டாக வரல அப்படின்னும் போது கொஞ்சம் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும். அண்ட் அதே சமயம் அது ஃபெயிலியரான ஒரு ரெசிபி தானே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த இந்த ஏபிசி நான் 2 மெத்தட்லேயுமே பண்ணி காமிக்கிறேன். ஒன்று வந்துட்டு இந்த சன் ட்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி, பட் இதுக்கு வந்து எனக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது. அதனால நான் ஏர் ஃப்ரையர்லேயே வச்சிடுறேன். இன்னொன்று வந்துட்டு இந்த வதக்கி செய்கிறாங்க இல்லையா நாட்டு சக்கரை கூட, இது 2த்தையுமே நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு எடுக்கும். அதுக்காக நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸை. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகும். நீங்கள் வெயிலில் காய வச்சாலுமே அப்போ தான் ட்ரை ஆகும். பட் இதில் வந்துட்டு ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 days ஆச்சு எடுத்துக்கும். அதுக்கு மேலே கூட எடுக்கும். வெயிலே இல்லை, ரொம்ப லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 weeks மேலே எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி கண்டிப்பாக ரொம்ப டேஸ் எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இப்போவே பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையர் வந்து சும்மா கிடையாது, 2 ஹவர்ஸ் காமிக்குது. எவ்வளோ கரண்ட் பில்லாம் இழுக்க போகுதுன்னு தெரில. பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். இதில் வந்து டீஹைட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சுட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் 80 தான் வைக்க முடியும் டெம்பரேச்சர். அதில் வந்துட்டு 2 ஹவர்ஸ் காமிக்குது பாருங்கள். ஸோ இதை நான் செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் 3த்துமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன், அதுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கணும். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை போட்டு வதக்கும் போது அது கூடவே வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, வதக்குனா நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிருமே அப்படின்றீங்க. நம்ம காலங்காலமாக சமைச்சி வதக்கி தான் நம்ம சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அப்போ நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் எத்தனை நாள் சாப்பிட்றோன்றது தெரியல. ஃபஸ்ட்டு அடுத்த மெத்தடுக்கு வந்துட்டு நான் அரைச்சி வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எது பெஸ்ட்டு எது பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சும்மா ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ணிவிட்டு பிளைண்டாக கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணக்கூடாது முதல்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் இத்தனை நாள் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். சொன்ன மாதிரி எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷனில் சுகர் சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன்ல நான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு உட்காந்து நாங்கள் பேசும்போது முக்கியமாக இந்த மாமியார் நாத்தனார் டாப்பிக்லாம் வந்துச்சுன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு போயிடும். அப்படியே மனசில் இந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நிறைய பேர் கேட்டிங்க வீட்டில் வந்துட்டு தெரிஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. மேபி நாங்கள் வந்துட்டு கெட்டது தான் பேசுவோம் அப்படின்றது கிடையாது, நாங்கள் நல்லது கூட பேசுவோம். அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கூட ஒரு சில பேரில் திட்டிட்டீங்க. இது வந்துட்டு பொழப்பு கிடையாது. பட் நல்லா தானே இருக்கும். ஏன் இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னால் நிஜமாக முடியவே முடியாது. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? சும்மா ஒரு 2 பேரை பார்த்தோமா பேசணுமா அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த தப்பு கிடையாது, நெய்பர்ஸ் கிட்ட பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருந்தால், எல்லாமே அளவோடு இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இப்போ கடைசியாக போட்டது வந்து நட்ஸ் பவுடர். ஆல்ரெடி வந்து ஹெல்த் மிக்ஸில் போடுறதுக்காக நட்ஸ் மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். கேஷ்யூ, பாதாம், கூட வால்நட்டு, அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சிலதெல்லாம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் திக்கான ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆற அப்படியே நல்லா திக்காகிடும். அது கொஞ்சம் பவுடராகவே மாறிடும். கையிலே உடச்சி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். இதுவே ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. கலர் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணது வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக பண்ணேன். ஒரு பீட்ரூட் கூட போடல, 1/2 பீட்ரூட் தான் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து கலர் நல்லா வந்துச்சு. பட் கலர் நமக்கு முக்கியம் கிடையாது. அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வேல்யூலாம் இருந்தால் அதுவே ஓகே தான். நான் இதை ரெடி பண்ணியே முடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சது இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 1/2 hour தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுலேருந்து 1 இல்லை 1.5 ஸ்பூன் அளவு போட்டுட்டு கொஞ்சமாக பால் போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். சில பேர் சொன்னாங்க இல்லை வெறும் நாட்டு சக்கரை தான் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வெறும் பவுடராக அரைச்சி வச்சுட்டு நீங்கள் பாலில் போட்டு குடிக்கும்போது கண்டிப்பாக நாட்டு சக்கரை 1.5 ஸ்பூன் போட்டு தான் ஆவீங்க. இதை வந்துட்டு போட்டாலும் அதே 1.5 ஸ்பூன் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் தான் உள்ளே போகுது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படியும் சாப்பிட போகிறது கிடையாது. இந்த மாதிரி அப்படியே ஜெல்புல் வித்தெல்லாம் காமிச்சிட்டு ரோஸ் மில்க்கு அது இதுன்னு கொஞ்சம் ப்ரூடாக விட்டால் தான் அவங்களாம் குடிப்பாங்க.
ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நிறைய பீட்ரூட் போட்டதுனால ஒரு மாதிரி கலர் நல்லா பிங்க்காக வந்துச்சு போல். இந்த டைம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் போர்ஷனில் போட்டேன் அப்படின்றதுக்காக தான் கலர் வந்து டார்க்காக வந்துருச்சு. அதே சமயம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன், அதாவது லைட்டாக கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரும்போதே எடுத்துட்டேன். பட் இந்த டைம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் ஃபுல்லாக அப்படின்ட்டு விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கலரே சுத்தமாக மாறின மாதிரி ஆயிடுச்சு. பட் வாட் எவர் டேஸ்ட் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதுலேருந்து நான் போட்டாலுமே கொஞ்சமாக அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட அதே 1.5 ஸ்பூன் அளவு நான் நாட்டு சக்கரை தான் போட்டேன். ஸோ எப்படி நீங்கள் போட்டாலுமே சேம் 1.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்துட்டு பவுடராக அரைச்சி வச்சுட்டேன், அது கூட சக்கரைலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை. ப்ளெயினாக இந்த மாதிரி ஏர் ஃப்ரைடில் வச்சு எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். ஆனால் அது ஒரு 1 வீக் இல்லை, ஒரு 1.5 வீக் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது நூலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி அது பூச்சி வைக்கிறதுக்கான ஸ்டேஜ் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வதக்கி அரைச்சது வந்துட்டு எனக்கு அப்படியே இருந்தது ரொம்ப நாளைக்கு, 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஒன்றுமே ஆகலை. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு எப்படி தோணுது அப்படின்றது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த விலாக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக சாட்டர்டேவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி அடுத்த நாள் நைனி குட்டிக்கு பர்த்டே, செப்டம்பர் 15 சண்டே தான் பர்த்டே. எல்லா பர்த்டேக்கும் நைனிக்கு வந்துட்டு கண்டிப்பாக டி நகரில் தான் செட் ஆகுது, ஏன்னா அங்கே தான் லைனாக எல்லா ஷாப்புமே இருக்குது. அதனால் அங்கேயே போயிடுறது, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று ஒன்றா ஏறி பார்த்துட்டு போகலான்னு. இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு 7-8 கடைக்கு மேலே பார்த்துட்டோம். ஆனால் உண்மை சொல்லப்போனால் நான்லாம் ட்ரெஸ் எடுக்க போனேன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, மிஞ்சி போனால் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். போனோமா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆனால் இவளுக்கு இந்த பர்த்டே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே இவளும் இவங்க அப்பாவை பண்ணுற பாடு இருக்குது பாருங்களேன், என்னை படுத்து எடுத்துருவாங்க. ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தா டி நகரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு டைம் ஆகிடுச்சு. மேபி ஒரு 10க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்புனோம், கடையே மூடிட்டாங்க. வெளில போங்கன்னு சொல்லாத ஒரே குறை தான். லாஸ்ட் டைம் இந்த சோலி தான் வாங்கியிருந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து சராரா மாதிரி வாங்கியிருந்தோம். சரி ஓகே, இந்த டைம் வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி ஃப்ராக் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்டிருந்தா ஃப்ராக் தான் வேணும்னு. சரி போ, இந்த தடவை அதுவே வாங்கிடுவோம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட அடுத்த விலாக் இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான சர்ப்ரைஸும் அடுத்த விலாகில் இருக்குது. அது என்னன்றதை நான் அடுத்த வாரமே சொல்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பை பாய்.